ஹலோ விவாஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வெறு ரிவ்யூ. நான் தான் உங்க வெறு. நாம இதுல பார்க்க போறது த அக்கவுண்டன்ட் அப்படின்னு 2016லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு இங்கிலீஷ் மூவி எப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த இதுல பார்த்துடலாம். இப்போ இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கோடயே அவைலபிளா இருக்கு. இது ஒரு கான்ஸ்பிரசி த்ரில்லர். நம்ம பென் அப்ளிக்ஸ் தான் இந்த படத்துல லீட் பண்ணி நடிச்சிருக்கிறாரு. இந்த அக்கவுண்டன்ட் படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு பென் அப்ளிக்ஸ் வந்து இந்த ஆட்டிசம் குறைபாடு உள்ள ஒரு குழந்தையா தான் பொறக்குறாரு. பேசிக்கா இந்த மாரியான குறைபாட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஒரு விஷயத்துல ஈடுபாட்டு குடுத்துட்டாங்க அப்படின்னா, அது முடிக்கல அப்படின்னா அவங்களால இருக்கவே முடியாது. நம்ம ஹிஸ்டரிய கொஞ்சம் திருப்பி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆட்டிசம் குறைபாட்டுல இருக்கக்கூடியவங்க தான் வந்து பெரிய பெரிய மேதாவிகளா இருந்திருப்பாங்க. நம்ம ஐன்ஸ்டீன் கூட. ஸோ, இதனால இவங்களுக்கு வந்து நம்ம நார்மலான ஹியூமன்ஸ விட இவங்களுக்கு பிரெயின் வந்து டூ மச்சா வந்து ஆக்டிவா இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய நம்ம பென் அப்ளிக்ஸ வந்து நம்ம ஜே.கே. சைமன்ஸ் எதுக்காகவோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி, அவரோட அசிஸ்டன்ட்ட வச்சு இவன கண்டுபுடி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ குடுக்குறாரு. அந்த ஃபோட்டோல அவரோட முகம் தெரியல அப்படின்னாலும், இந்த நம்ம ஹீரோயினும் வந்து அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு களமிறங்குறாங்க. ஸோ, ஜே.கே. சைமன்ஸ் எதுக்காக நம்ம பென் அப்ளிக்ஸ தேடுறாரு? பென் அப்ளிக்ஸ் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? இப்போ நம்ம ஹீரோயின் வந்து பென் அப்ளிக்ஸ எப்படி கண்டுபிடிக்க போறாங்க? இதெல்லாம் தான் அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படம் ரொம்ப புடிச்சிருந்தது. ஒரு நீட்டான கான்ஸ்பிரசி த்ரில்லரா கண்டிப்பா எடுத்திருக்கிறாங்க. ரொம்ப மைல்டான ஒரு என்டர்டெயின் தான் குடுக்குது. ஆனா, எந்த இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அப் அண்ட் டவுன்ஸ் ஆகல. எப்படி ஆரம்பிச்சாங்களோ, அதே மாரி தான் படத்த கொண்டு போய் முடிக்கவும் செஞ்சிருக்கிறாங்க. பென் அப்ளிக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் செமையா இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து என்னடா ஃபேஸ்ல ரியாக்ஷனே குடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்க நெனைக்கலாம். ஆனா, அந்த கேரக்டர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து ஃபேஸ்ல ரியாக்ஷனே குடுக்க மாட்டாங்க. ஸோ, அந்த கேரக்டர ஸ்டடி பண்ணி அப்படியே அதுக்கேத்த மாரியான பெர்ஃபார்மன்ஸ கண்டிப்பா குடுத்திருக்காரு. மேலும் பென் அப்ளிக்ஸோட அந்த கதாபாத்திரம் எழுதின விதம், அந்த கதாபாத்திரத்த நமக்கு சொன்ன விதமும் நல்லா இருந்துச்சு. நான் லீனியரா தான் சொல்லுவாங்க. ஃபிளாஷ்பேக் கொஞ்சம், கரண்ட் போர்ஷன் கொஞ்சம்னு. அப்படி நான் லீனியரா சொன்ன போதுமே இந்த படத்துல பெருசா போரிங் ஆகல. படத்துல ஆக்ஷன் சீக்வென்ஸ் எல்லாமே கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். அதுலயுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாண்டுனதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் சீக்வென்ஸ்குள்ளே என்டர் ஆவாங்க. அந்த கொஞ்சமா வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வென்ஸும் கொரியோகிராஃபிக் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளேவ பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ப கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப்ல ரைட்டிங்கும் நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் பிளேவும் நல்லா பெட்டராவே பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலா சவுண்டான படம் தான். அதுலயும் சினிமாட்டோகிராஃபிக்லாம் நல்லா இருந்துச்சு. செட் ஒர்க்கும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ, நம்ம பென் அப்ளிக்ஸ் வந்து ஒரு சின்ன வேன் மாரியான இடத்துக்குள்ள தான் தங்குவாரு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொருள்லாம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமான காஸ்ட்லியா இருக்கும். அதே மாரி நம்ம ஜே.கே. சைமன்ஸ் அவரோட வீட்டுக்கு வரும்போது ஒரு சில விஷயங்கள பார்ப்பாரு. அந்த துப்பாக்கி அது இதுன்னு இருக்கும். அதெல்லாம் செம்மையான ஒரு விஷுவல் செட்டப் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஓவராலா ஒரு வாட்ச் டூ வாட்சபிளான ஒரு கான்ஸ்பிரசி த்ரில்லர் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ் டப்பிங்கும் அருமையா பண்ணி குடுத்துருக்காங்க. அடல்ட் கன்டென்ட்ட பொறுத்தளவுக்கு இந்த படத்துல பெருசா கிடையாது. அதனால ஃபேமிலி வாட்சபிள் தான். இந்த அக்கவுண்டன்ட் திரைப்படத்துக்கு நம்ம சேனல்ல குடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 5க்கு 3.3 வரைக்கும் ரேஷியோ குடுத்துருக்கோம். உங்களோட ரேட்டிங் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.